வாட்டர் பம்ப் கொடுக்குறோம், ஓஎம்ஐ கொடுத்துட்ருக்கோம், லக்ஷ்மியில் கொடுத்துட்ருக்கோம். வைப்ரேட்டர் மோட்டர் ஸ்டார்க்கில் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கீர் பம்பு கொடுத்துட்ருக்கோம், கீர் பம்பு வித் மோட்ரு. இது வைப்ரேட்டர் மோட்டர் அப்படின்னா 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் இருக்குது. இது வந்து ஆர்பிஎம் 2850 ஆர்பிஎம் 1450 ஆர்பிஎம் அந்த மாதிரி வரும். கார்பரேஷன் வாட்டருக்கு வரக்கூடிய பம்ப் இது. இந்த பம்பும் குவார்டர் ஹெச்பி இது கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு 40 ஹெச்பி 50 ஹெச்பி வரைக்கும் மேலே நம்ம கொடுக்குறோம். வணக்கம். எங்கள் கடை பேர் வந்து இந்தியா இன்ஜினியரிங் ஒர்க்ஸு. கடை வந்து நஞ்சப்பாரோடு கார்பரேஷன் காம்ப்ளெக்ஸ்குள்ள உள்ளே இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 3வது கடைங்க அது. நாங்கள் வந்து கீர் பாக்ஸு, மோட்ரு, பம்பு, வாட்டர் மோட்ரு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வர மோட்ரு, இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் வர கீர் பாக்ஸஸ் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து என்னென்ன கொடுக்குறோன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து 1/2 ஹெச்பி செல்ஃப் ஃப்ரேமிங் மோட்ரு. இது வந்து உங்களுக்கு தொட்டிக்கு மேலே வச்சு எடுக்கிறது. இதெல்லாம் வந்து தொட்டிக்கு மேலே வச்சு எடுக்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 ஹெச்பிலேருந்து இருக்குது. 1/2 ஹெச்பி வந்து மேலே வந்து உங்களுக்கு 60 அடி போகும், கீழே வந்து 20 அடி. வாட்டர் மோட்டர்னு எடுத்துட்டாவே வந்து மேக்ஸிமம் தொட்டிக்கு மேலே வைக்கிறது எல்லாமே வந்து கீழே 20 அடி தான் வேலை செய்யும். மோனோ பிளாக் டைப்பில் போயிட்டா மட்டும் தான் ஒரு 1 ஹெச்பி போனால் 25 அடி வேலை செய்யும். மற்றபடிக்கு எல்லாமே 20 தான். 20 அடிக்கு கீழே போகாது, எடுக்க முடியாது தண்ணியை. இது வந்து மோனோ பிளாக் டைப். இது உங்களுக்கு இது ஓஎம்ஐ பிராண்டில் கொடுத்துட்ருக்கோம். இது மோனோ பிளாக் டைப்பு. இது செல்ஃப் ஃப்ரேமிங் டைப்பு. இது வந்து செல்ஃப் ஃப்ரேமிங் டைப்பு. இது வந்து 1 ஹெச்பி. இது வந்து பேரிங் வந்து எஸ்கேப் வரும். உங்களுக்கு பின்னாடி வந்து ஸ்டீலில் வரும். உங்களுக்கு இது பின்னாடி ஃபேன் வந்து ஸ்டீலில் வரும் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும். மற்ற மோட்டரெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் வரும். இது வந்து டெக்ஸ்மோ மாடல்னு சொல்லுவோம். இது வந்து கட் ஆஃப் சுவிட்ச் வச்சு நம்ம கொடுக்குறோம். இதுவும் தொட்டிக்கு மேலே வைக்கிறது தான் உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி கீழே 20 அடி மேலே 60 அடி வேலை செய்யும். இது வந்து கீர் பாக்ஸு. கியர் பாக்ஸ்னால் வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வர்றது உங்களுக்கு. இது வந்து லிஃப்ட்டு, கன்வெயரு, ரைஸ் மில்லு, இந்த தேங்காய் உடைக்கிறது மிஷினுக்கு, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு எல்லா இதுக்குமே வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து ஓம் கீர் பாக்ஸு, எலிக்கல் கீர் பாக்ஸு, கேஸ்டிங் பாடியில் வர்றது, எம்எம் கீர் பாக்ஸு, டிஜிபிஎல் இதெல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கியர் பாக்ஸ் கூட வந்து மோட்ரு வித் கீர் அப்படியே அட்டாச் இப்படியும் கொடுப்போம். மோட்டர் தனியாக கேட்டாலும் நம்ம கொடுப்போம். இதில் குவார்டர் ஹெச்பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு, 3 ஃபேஸ் மோட்ரு, இந்த மாதிரி ரெண்டு டைப்லையும் கொடுத்துட்ருக்கோம். இதிலே வந்து ஃப்ளாஞ்சு, ஃபுட்டு. இது ஃப்ளாஞ்ச் டைப்பு, இது வந்து ஃபுட் டைப். உங்களுக்கு இது வந்து ஃபுட் டைப்பு, லெக் டைப்பில் வரும்னு சொல்லுவாங்க. இதுலேயும் குவார்டர் ஹெச்பிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம வந்து சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸ் இது கொடுத்துட்ருக்கோம். மோட்ரு பார்த்தீங்க அப்படின்னா கிராம்டன் மோட்ரு கொடுத்துட்ருக்கோம். கிராம்டன், ஹேவல்ஸு, கிர்லாஸ்கரு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இதில் சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜு, மேரத்தன், வீகார்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து குவாலிட்டியாக கம்பெனி ஐட்டமாக கொடுத்துட்ருக்கோம். இந்த இதுவும் வந்து கேஸ்டிங் பாடி, அலுமினியம் பாடி, ஷீட் மெட்டல் பாடி அந்த மாதிரி எல்லாமே வரும் உங்களுக்கு. மேக்ஸிமம் சிங்கிள் ஃபேஸ்ன்னு எடுத்தாவே ஷீட் மெட்டல் பாடியில் தான் வரும். இது வந்து கேஸ்டிங் பாடியில் வரும் உங்களுக்கு. இது 3 ஃபேஸ் மோட்ரு, ஃபுட் மவுண்டட் உங்களுக்கு. இது வந்து இதே சேம் காஸ்டிங் பாடி தான். இது ஃப்ளாஞ்ச் டைப்பு, 3 ஃபேஸ் மோட்ரு. இது ஸ்டார் கம்பெனியோடது. இது உங்களுக்கு இது வந்து எல்எம்டபிள்யூ கம்பெனியோட மோட்ரு. இது வந்து 3 ஃபேஸு ஃப்ளாஞ்ச் மோட்ரு உங்களுக்கு. இதில் வந்து வாட்டர் மோட்ரு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கிராம்டனோடது உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லா ஐட்டமே நம்ம வந்து உங்களுக்கு இது இல்லாமனாலும் கஸ்டமர் சைடில் ஏதாவது சர்வீஸ்க்கு அப்படின்னு சொன்னாலும் கீர் பாக்ஸ் சர்வீஸ்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். வேறு கம்பெனியாக இருந்தாலும் பண்ணி கொடுப்போம். நம்ம கம்பெனி இது வந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சார்ஜ் மட்டும் தான் வரும். மற்றபடிக்கு நமக்கு இதை டிரான்ஸ்போர்ட் வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாலும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். டிரான்ஸ்போர்ட்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட்டில் பேமெண்ட் போட்டாங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துடலாம். கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு ரேஷியோ, ஆர்பிஎம், மோட்டரோட ஹெச்பி இதெல்லாமே அவங்க வந்து சொல்லணும். சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். தெரியல அப்படின்னாலும் அவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, என்னதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயில் சொன்னாங்கன்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி அவங்களுக்கு கீர் பாக்ஸ் மோட்டர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். வாட்டர் மோட்டர் பொறுத்த அளவுக்கு அப்படிதான். அதே மாதிரி போர்வெல் ஐட்டம் கொடுத்துட்ருக்கோம். போர்வெல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது கிரீன் ஃபோர்ஸ், ஆரோடெக்னு 2 பிராண்ட் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து எவ்வளோ அடிக்கு போர் போடுறாங்க, எத்தனை அடிக்கு ஆழம், தண்ணி எவ்வளோ அடிக்கு நிற்கிது, V4ஆ V6ஆ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா ஃபுல் செட்டாகவும் கொடுக்கலாம். இல்லை போர்வெல்லும் பேனல் பாக்ஸ் மட்டும் கேட்டாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி தண்ணிக்கு உள்ளே போடுற மோட்டரும் இருக்குது, தொட்டிக்குள்ளே போடுற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வீல்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் வீலுக்குள்ளே வந்து பேனல் பாக்ஸு இந்த மாதிரி எல்பெண்டும் வரும். இந்த மாதிரி இந்த எல்பெண்டும் அந்த மாதிரி அது ஓப்பன் வீலுக்கு பேனல் பாக்ஸும் வரும். அது பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு 1/2 ஹெச்பி 1 ஹெச்பிலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வாட்டர் பம்ப் பொறுத்த வரைக்கும் 2000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது வந்து எல்லாம் ஹோல்சேல் ரேட்லேருந்து தான் கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம வந்து அந்த காப்பர் காயில் எப்படி ஏறுது இறங்குங்க போது கொஞ்சம் ஒரு 100-200 வித்தியாசத்தில் வரும். அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துட்ருக்கோம். காயில் போனாலும் நம்ம கட்டி கொடுத்துருவோம். அது சார்ஜ் வேற கம்பெனி மோட்டராக இருந்தால் சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம கம்பெனி தான் இருந்தாலும் 1 இயர்க்குள்ள வாரண்டி இருந்துச்சு அப்படின்னா சர்வீஸ் ஃப்ரீ. ஏதாவது ஸ்பேர்ஸ் போச்சுன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து ஆயில் பம்பு. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லா வகையான ஆயிலும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுட் ஆயில் அப்படின்னு வரும்போது இது வந்து SS 316ல் வரும்.
இது வந்து சாதாரண ஆயில் நம்ம இந்த பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி வண்டி கொடுத்ததெல்லாம் ஒரு ட்ரம்ல இருந்து ஒரு ட்ரமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி பம்ப் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆயில் பம்ப். இதுக்கு வந்து மோட்டர் கனெக்ட் பண்ணி இது இன்புட் அவுட்புட் எடுத்து அது அந்த மாதிரி வந்து இது டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வைப்ரேட்டர் மோட்டர். இது வைப்ரேட்டர் மோட்டர் அப்படின்னா 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் இருக்கு. இது வந்து ஆர்பிஎம் 2850 ஆர்பிஎம் 1450 ஆர்பிஎம் அந்த மாதிரி வரும். இது வந்து இந்த ஷேக் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மணல் ஜலிக்கிறதுக்கு, இந்த மொசைக் போடுறாங்களா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி வைப்ரேட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. அது போக வந்து நம்ம வந்து பூஸ்டர் பம்புக்கு வரக்கூடிய ஸ்பேர்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் கொடுக்கலாம், பூஸ்டர் பம்பும் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து இது வந்து ஆலா பிளாக் மிஷினுக்கு வரக்கூடிய கியர் பாக்ஸ். இது வந்து கூலன் பம்புன்னு சொல்லுவோம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வர மோட்ரு. இது வந்து கார்பரேஷன் வாட்டர் இழுக்கிற இல்லையா, அதுக்கு வர பம்ப் இது. இதுவும் அதே தான், கார்பரேஷன் வாட்டருக்கு வரக்கூடிய பம்ப் இது. இந்த பம்பும் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வர பம்பு இதெல்லாம். ஓகே, இது வந்து எல்எம்டபிள்யூ மோட்டர், கம்பெனி மோட்டர். இது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு இருக்கும். இது வந்து நம்ம வந்து குவார்டர் ஹெச்பி இருந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு 40 ஹெச்பி 50 ஹெச்பி வரைக்கும் மேலே நம்ம கொடுக்குறோம். அதை எல்லாருமே நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். கிராம்டன், ஹேவல்ஸ், கிர்லாஸ்கர் எல்லா வகையான மோட்டரும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க என்ன மோட்டர் கேட்டாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி அதுவும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல போட்டு கொடுத்துருவோம். அங்கே எடுக்கும் போது அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கட்டிக்கலாம். நியர்பை டிரான்ஸ்போர்ட் எதுவாக இருந்தாலும் சொன்னாங்கன்னா கூட அதில் நம்ம போட்டு கொடுத்துலாம். அது டிரான்ஸ்போர்ட் வந்து எவ்வளோ நாளில் கிடைக்குங்கிறது நம்ம அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட் இதை பொறுத்து. சில சமயம் வந்து ஒரு நாள்ல கொடுத்துருவாங்க, சில சமயம் பார்த்தா 2 நாள் பண்ணுவாங்க. அது அவங்க சொல்ற டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது போக நம்ம வந்து எல்லா வகையான இதுவும் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது கஸ்டமர் சைட்ல எது வந்து கேட்டாலும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கியர் பாக்ஸை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்டிக் கியர் கொடுத்துருக்கோம். ஹோம் கியர் பாக்ஸ் கொடுத்தோம்னா டிரான்ஸ்டிக் கியர் கொடுக்குறோம். மோட்டர் வந்து டெமிக்கோ மோட்டர் கொடுக்கோம், டிரான்ஸ்டிக் கியர் மோட்டர் கொடுக்குறோம், ஸ்டார்க் மோட்டர் கொடுத்துட்டு இருக்கோம், எம்எம் கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம், ஜிஸ்னு கீர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். காஸ்டிங் கியர் பாக்ஸ் எல்லாம் போனோம்னா ஜிஸ்னு கீர்ஸ், எம்எம் கியர் பாக்ஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அலுமினியம் கியர் பாக்ஸ் போனா டிஜிபிஎல் கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு அது குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அதே கொடுத்துட்டு இருக்கோம். ஜிமேக்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து வாட்டர் பம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டார்க்கோட வாட்டர் பம்ப் கொடுக்குறோம். ஓஎம்ஐ கொடுத்துட்டு இருக்கோம். லக்ஷ்மியில கொடுத்துட்டு இருக்கோம். வைப்ரேட்டர் மோட்டர் ஸ்டார்க்ல மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வேற கம்பெனி எதுவும் கொடுக்கல, ஸ்டார்க் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால மோட்டரும் அதே மாதிரி தான். மோட்டர் இண்டஸ்ட்ரியல் மோட்டரும் அதே மாதிரி தான். இந்த சிங்கிள் பேஸ் மோட்டர்லாம் பார்த்தா கோத்ரேஜ், விகார்டு, மேரத்தன் அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து கீர் பம்ப் கொடுத்துட்டு இருக்கோம். கீர் பம்ப்ல அட்டாச்சு வர மாதிரியும் கொடுப்போம். அந்த கடைசியில் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அட்டாச்சோட வரும். கீர் பம்ப் வித் மோட்டர் அப்படி கப்பல் அட்டாச்சோட கொடுக்குறோம். அதுபோக தனித்தனியாக கேட்டாலும் நம்ம தனித்தனியாக கொடுப்போம். மோட்டரும் கீர் பம்பும் தனித்தனியாகவும் கொடுப்போம். அந்த மாதிரியும் கொடுத்துருவோம். அது போக நம்ம என்ன வெளியே ஐட்டம் ஏதாவது கேட்டாங்கன்னாலும் அவங்க வந்து பிக்சரோ அல்லது வந்து நேம் பிளேட்டோ ஏதோ அதுல தகுந்த மாதிரி சென்ட் பண்ணி கொடுத்தாங்கனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். மேக்ஸிமம் 1 நாள் அல்லது 2 நாள் அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கெமிக்கல் மோட்டர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். கெமிக்கலுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு வரக்கூடிய மோட்டர் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி ஆயிட்டு அவங்களுக்குன்னு ஏதாவது தேவைப்பட்டாலும் நம்மகிட்ட அனுப்பிச்சு கொடுத்தா நம்மகிட்ட இருந்தா இருக்குதுன்னு சொல்றோம். இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அரேஞ்ச் பண்ண முடியலன்னா நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி மோட்டர் பம்பு நம்ம அனுப்பிச்சு வச்சாலும் எடுத்துட்டாங்களா இல்லையான்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்குவோம். கேட்டுட்டு அவங்க எடுத்துட்டாங்களா இல்லையான்னு அதுவும் தெரிஞ்சுக்குவோம். நம்ம ஃபீட்பேக்கும் கேட்டுக்குவோம். அனுப்புற ஐட்டத்துக்கு கஸ்டமர் சைட்ல சாட்டிஸ்ஃபைடா என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம.